விஜய் டிவி சூப்பர் சிங்கர் சீசன் 11 கடந்த 8ஆம் 9ஆம் தேதிகளில் இடம்பெற்ற ரேடியோ ஹிட்ஸ் அந்த ரவுண்டை யாராவது தவற விட்டிருந்தால் தயவு செய்து மறுபடி ட்ரை பண்ணி ஃபுல் எபிசோடையும் பாருங்க 2 நாள்டையும். ஏனென்று சொன்னால் ஒரு 90ஸ்ல இருந்து 90களிலிருந்து 2005 2010 வரையான காலப்பகுதியில் வெளிவந்த மனதிற்கு இதமாக நாங்கள் நேசித்த பல சிறப்பான பாடல்களை இந்த சீசன் 11 போட்டியாளர்கள் மிக மிக அருமையாக பாடியிருந்தார்கள், தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். சீஃப் கெஸ்டாக இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் எஸ்.ஏ. ராஜ்குமார், இசையமைப்பாளர் சிப்பி, இசையமைப்பாளர் பரணி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த பாடல்கள், நாங்கள் நேசித்த இந்த பாடல்கள் இந்த தலைமுறைக்கு ஒரு விலை மதிப்பில்லாத பொக்கிஷமாக மாறி இருப்பதை இந்த ஒரு நிகழ்ச்சியினூடாக நான் பார்த்தேன். சோ அந்த வகையில இந்த 3 இசையமைப்பாளர்களும் தமிழ் சினிமாக்கு என்ன பங்களிப்பினை வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை சுவாரஸ்யமாக இந்த ஒரு வீடியோ மூலமாக பேச. சோ இந்த தலைமுறை நிச்சயமாக இந்த இசையமைப்பாளர்களை கொண்டாட வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஒரு காணொளி. நான் உங்கள் சந்திரன், இது உங்களுடைய சந்திரன் ரிவ்யூஸ். என்னுடைய காணொளிகள் உங்களை கவர்ந்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ண மறக்க வேண்டாம். தொடர்ந்து பேசுவோம். எஸ்.ஏ. ராஜ்குமாரனுடைய பயணம் ஆரம்பிக்கின்றது சக்சஸ்ஃபுல்லாக 1987 சின்ன பூவே மேல பேசு இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்கார பூங்குயிலே எஸ்பிபி வாணிஜெயராம் பாடிய பாடல். இன்னொரு பாடல் இருக்கின்றது சின்ன பூவே மேல பேசு ஜெயச்சந்திரன் பாடிய பாடல். இந்த 2 பாடல்களும் ஒலிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பீரியடில் இருந்தவர்கள், இந்த 80s பீரியடில் இருந்தவர்கள் கூறியிருப்பார்கள், இளையராஜாவினுடைய இன்னும் 2 அருமையான பாடல்கள் வந்திருக்கின்றது என்று. ஏனென்று சொன்னால் அந்த 80ஸ்க்கே உரிய சாயல். ஏனென்று சொன்னால் இளையராஜா கொடிகட்டி பறக்கும் பொழுது அவர் எப்போ மேக்கிங் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சக்கரவர்த்தியாக வீற்றிருக்கும் பொழுதுதான் இந்த எஸ்.ஏ. ராஜ்குமாரனுடைய அந்த என்ட்ரி நிகழ்கின்றது. சோ அந்த இளையராஜாவினுடைய பாடல்கள் என்ன ஒரு ரசனையை மக்களுக்கு கொடுத்ததோ அந்த ரசனையிலே கொஞ்சமும் மாறுபடாமல் எஸ்.ஏ. ராஜ்குமாருடைய பாடல்கள் வெளிவந்தன. நான் இந்த திரைப்படத்தை மட்டும் கூறவில்லை. போறவளை பொண்ணு தாய் நானும் வார நின்னு போடி என்ற அந்த பாடல், பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடு, இன்னுமே சில பேர் இளையராஜாவின் பாடல் என நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சோ இந்த இவ்வாறு தான் எஸ்.ஏ. ராஜ்குமார் அவருடைய அந்த இசை பயணம் ஆரம்பிக்கின்றது. ஆரம்பித்த பயணம் புது வசந்தம் மூலமாக இன்னுமே அடுத்த ஒரு கட்டத்துக்கு பயணிக்கின்றது. நிச்சயமாக இந்த எஸ்.ஏ. ராஜ்குமார், சிப்பி இந்த இருவரை பொறுத்தளவிலே இயக்குனர் விக்ரமனை நாங்கள் ஞாபகப்படுத்திய வேண்டும். அவர்கள் கூட பல சிப்பி கூட சொன்னார், இயக்குனர் விக்ரமன் இவர்களுக்கு அந்த ஒரு நல்ல களத்தினை அமைத்து கொடுத்தவர். இவர்களுடைய அந்த எளிமையான பாடல்களை மக்களை போய் சேர அமைந்த ஒரு பெஸ்ட் இயக்குனர் என்று சொன்னால் நிச்சயமாக எஸ்.ஏ. விக்ரமன் அவர்கள் தான். சோ இந்த புது வசந்தம் திரைப்படத்திற்கு பிறகு சில சின்ன படங்கள், அதற்கு பிறகு இவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாக அமைவது விக்ரமனுடைய எங்களுடைய தளபதி விஜய் நடித்த, இளைய தளபதியாக இருக்கும் பொழுது நடித்த பூவே உனக்காக. அத்தனை பாடல்களுமே சூப்பர் ஹிட். அந்த பூவே உனக்காக திரைப்படத்தினை தொடர்ந்து துல்லாத மனமும் துல்லும், சூரிய வம்சம், வானத்தை போல, உன்னை நினைத்து, அவள் வருவாளா, நம்ம எத்தனையோ திரைப்படங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். சுமார் ஒரு 90, அதாவது பூவே உனக்காக வெளிவருகின்றது 96 ஒரு 2003 வரையான பீரியட் இவரது ஒரு மெல்லிசை ராஜாங்கமே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது நாங்கள் எவ்வாறு சொன்னால் ஹரிஹரனுடைய பாடல்களை மிகவும் அதிகமாக இந்த தமிழ் ரசிகர்கள் நேசிப்போம். இந்த ஹரிஹரன் எஸ்.ஏ. ராஜ்குமார் கூட்டணி என்பது ஒரு வெற்றி கூட்டணி. ஏதோ ஒரு பாட்டு, ரோசாப்பு சின்ன ரோசாப்பு, 20 கோடி நிலவுகள் பெண்மையானதோ, எனக்கு ஒரு சிநேகிதி, என்னவோ இன்வசம் நான் இல்லை, வந்தது பெண்ணா வானவில் நீயா, பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் முறை நேற்று, என்ன இதுவோ என்னை சுற்றியே, இவ்வாறான எத்தனையோ பாடல்கள், நூற்றுக்கணக்கான பாடல்களை ஹரிஹரனுக்கு வழங்கிய ஒரு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இந்த எஸ்.ஏ. ராஜ்குமார். அடுத்தவர் இசையமைப்பாளர் சிப்பி. நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானாலும் கூட கோகுலம் திரைப்படம் தான் இவரை அடையாளம் காட்டுகின்றது. செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன்முகம் பார்த்திருந்தேன், உன்னுமே நான் சுஷிலாமா குரலில் ஒலித்த பாடல் இன்னுமே இந்த சீசனில் கூட பாடப்பட்டது, இந்த போட்டியில் கூட பாடப்பட்டது. நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்தில் கூட ஏலேலங்கிலேயே பூங்குயில் ராகமே பாடல்கள் இன்னுமே கேட்பதற்கு மனதிற்கு இதமான பாடல்களாக இருக்கின்றது. இவருக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்த திரைப்படம் என்னவென்று சொன்னால் நாட்டாமை. மீனா பொண்ணு
கொட்டப்பாக்கம் கொழுந்து வெத்தலையும் போன்ற பாடல்கள் அந்த திரைப்படத்தில் மிகவும் சிறப்பாக இருந்தது. இவரது ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் திரைப்படம் என்று சொன்னால் இவரது ஆடியோ நிச்சயமாக அது உள்ளத்தை அளித்தா தான். சுந்தர் சி இயக்கியது. பாடகர் மனோவை வேற ஒரு குரல் தொனியிலே காட்டியிருப்பார் அந்த திரைப்படத்திலே. அழகிய லைலா போன்ற பாடல்கள் மிக மிக சூப்பர் ஹிட் அடித்த பாடல்களாக இருந்தது. அதை தொடர்ந்து இவரது பயணம் ஒரு வெற்றி பயணமாகத்தான் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். மேட்டுக்குடி, நந்தினி, பூச்சுடவா திரைப்படத்தில் இருக்கின்றது. நீ இல்லை நிழல் இல்லை என்ற பாடல் ஹரிஹரனுடைய கம்போவில் மூவேந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் வானவில்லையை பார்த்தேன், குமுதம் போல் வந்த குமரியே, உன்னை நினைத்து திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள், விக்ரமன் கூட்டணி, பிறகு வருஷமெல்லாம் வசந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற எங்கே அந்த வெண்ணிலா போன்ற பாடல். இந்த பாடல்களோடு 2006 இந்த ஒரு பாடலை யாராவது மிஸ் பண்ணி இருந்தால், யாராவது தவற விட்டு இருந்தால் தயவு செய்து இனி போயிட்டு கேளுங்க. இவருடைய அந்த இசை, இவருக்கு இருக்கின்ற இசை திறமைக்கு சாட்சியாக இந்த ஒரு பாடல் போதும். அதுதான் 2006 வெளிவந்த கோடம்பாக்கம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ரகசியமானது காதல் என்ற பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருப்பார். ஒரு பெஸ்ட் மெலடி, அமைதியாக இருந்து கேட்கக்கூடிய ஒரு பாடல், ஒரு திறமையான இசையமைப்பாளர். அடுத்தவர் பரணி. தமிழ் சினிமா தவறவிட்ட ஒரு சிறந்த இசையமைப்பாளரா இந்த பரணி என்று கூட கேட்க தோணுகின்றது. பெரியாண்டா திரைப்படத்தில் தான் பரணியுடைய அறிமுகம் நிகழ்கின்றது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற நிலவே நிலவே சரிகம பதனி பாடல் இன்றும் தங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேவரட் லிஸ்டாக இருக்கின்றது. இவரது 2வது திரைப்படமான பார்வை ஒன்றை போதுமே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட். அந்த படத்தில் இருக்கின்ற அத்தனை பாடல்களுமே, துளி துளியாய் மலை துளியாய், அசைந்தாடும் காற்றுக்கும், திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து, அனைத்து பாடல்களுமே மோனல் குணால் இணைந்து நடித்த அந்த திரைப்படம் சூப்பர் ஹிட் திரைப்படமாக இவருக்கு அமைந்தது. இன்னும் அந்த பாடல்களை ரிப்பீட் மாடலை கேட்கின்ற ரசிகர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திரைப்படங்கள் மட்டுமல்ல, அவற்றை தாண்டி சார்லி சாப்ளின் திரைப்படத்தில் இருக்கின்றது முதலாம் சந்திப்பில் நான் அறிமுகமானேன் என்ற பாடல் ஒரு சூப்பர் சாங், சூப்பர் மெலடி. இதெல்லாம் ஒரு சூப்பர் மெலடி, சூப்பர் ஹிட்டான பாடல்கள். இவற்றை தாண்டி சுந்தரா டிராவல்ஸில் கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா, தென் நீ சந்தனம் பூசிய அந்த பாடல், பிறகு சிந்தாமல் சிதறாமல் திரைப்படத்தில் இடம்பெற்ற சற்று முன் கிடைத்த தகவல் படி ஒரு சூப்பர் மெலடி. என்னுடைய லைஃபுக்கும் அந்த பாடலுக்குமே கூட நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. என்னுடைய மனைவியை நான் அடையாளம் கண்டுகொள்ள நேர்ந்தது அந்த ஒரு பாடல் மூலமாக. அது ஒரு கதை, அது இருக்கட்டும் ஒரு சைட். ஓகே, இவ்வளவும் இந்த இசையமைப்பாளர்களை பற்றி பேசுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ் சினிமாவிலே ஒரு வரிசை இருக்கின்றது, ஒரு ஃப்ரண்ட் லைன், அதற்கு பிறகு என இசையமைப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அது எல்லா தலைமுறையிலும் இருக்கின்றது. குறிப்பாக இந்த 90s 2000 பொறுத்தளவிலே ஃப்ரண்ட் லைன் எப்பொழுதுமே ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, இசைஞானி ஏஆர் ரஹ்மான், இவர்களுக்கு தான் அந்த ஃப்ரண்ட் லைன். அதற்கு பிறகு வருகின்றவர்கள் தான் அடுத்தடுத்த இசையமைப்பாளர்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஒரு 95 2000 2010 2015 காலப்பகுதியை பார்க்கும் பொழுது 97 யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் கிங் அறிமுகமாகி வருகின்றார். இவரது இசை சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட ஒரு 2010-15 வரை நீண்டு கொண்டே செல்கின்றது. யுவன் சங்கர் ராஜாவினுடைய பாடல்கள் உதாரணம் எல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. மறுபுறம் 2001 ஒன்றில் மின்னலை திரைப்படம் மூலமாக ஒரு புதிய இசை கோர்வையோடு, புதிய இசை ஒரு ஒளிநயத்தோடு உள்ளே வருபவர் தான் ஹரிஷ் ஜெயராஜ். ஹரிஷ் ஜெயராஜும் எப்படி யுவன் சங்கர் ராஜாவோ, ஹரிஷ் ஜெயராஜுடைய பாடல்களும் அதே போன்ற ஹிட் அடித்த பாடல்கள் இன்னும் ஹரிஷ் ஜெயராஜனுடைய அந்த பாடல்களை ரிப்பீட் மாடலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இவர்களுக்கு மத்தியிலே 92 தேவா இசையமைப்பாளர் தரிசித்தன்றல் தேவாவும் அறிமுகமாகி அவரது ஒரு பயணம், அவருடைய ஒரு பக்கம் வேறதாக சென்று கொண்டிருக்கின்றது. அவர் அண்ணாமலை, பாட்ஷா, அருணாச்சலம் என சூப்பர் ஸ்டாருக்கும், அபிஷம் என கலைஞானி அவர்களுக்கும், மறுபுறம் குஷி, வாலி என தற்பொழுது இருக்கின்ற சூப்பர் ஸ்டார்ஸுக்கும் அனைவருக்குமே அவர் இசையமைத்துக் கொண்டிருக்கின்றார். மறுபுறம் இன்னொரு பக்கத்திலே எங்களுடைய, அதாவது நான் கூறுவேன் எப்படி என்று சொன்னால், இசைஞானி பாதி, ஏஆர் ரஹ்மான் பாதி கலந்த ஒரு இசையமைப்பாளர் தான் வித்யாசாகர். வித்யாசாகருடைய மெலடி பாட்டுகளாக இருந்தாலும் சரி, குத்து பாடல்களாக இருந்தாலும் சரி, இன்னுமே ரசிகர்களால் விரும்பி கேட்கப்படுகின்ற பாடல்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த அனைவருக்குமே ஒரு அடுத்த லைனில் வைத்து பார்க்கப்பட்ட இசையமைப்பாளர்கள் தான் நிச்சயமாக இசை ராஜ்குமார், பரணி,
சிற்பி என்றுதான் சொல்லலாம். என்னென்னு சொன்னால் ஒரு எளிமையான இசை நடை. மற்ற இசையமைப்பாளர்கள் போல ரசிகர்களால் இலகுவில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இசை நடை, அந்த ரிதம் பேட்டர்ன், கோட் பேட்டர்ன் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. சிம்பிளான ஒரு கோட் பேட்டர்ன் இருக்கும். ஒரு 2-3 கோட் பேட்டர்னில் அந்த பாடல் முடிந்துவிடும். சிம்பிளான ஒரு நடை, ஒரு 2/4 பீட்டோ அல்லது ஒரு 4/4 பீட்டோ, ஒரு 6/8 பீட்டோ, இந்த ஒரு நடையில் தான் அவருடைய பாடல்கள் இருக்கும். இதனால் தான் வார்த்தைகள் மிக மிக தெளிவாக இருக்கும். முக்கியமாக இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை இதனால் தான் இவர்களுடைய பாடல்கள் ரசிகர்களை இலகுவாக போய் சேர்ந்தது. நாங்கள் கேட்டுவிட்டு சூப்பர், நல்லா இருக்கின்றது, பெஸ்ட், நல்ல ஒரு பாடல் என்று கடந்து சென்று விடுவோம். ஆனால் யுவனுடைய பாடல்களையோ, ஹரிஸ் ஜெயராஜனுடைய பாடல்களையோ, ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்களையோ கேட்கும் பொழுது அதிகமாக அதை பற்றி ஆராய்வோம், அதை கொண்டாடுவோம். இந்த பாடல்களை நல்லா இருக்கு, நன்றாக இருக்கின்றது என்ற ஒரு மனநிலையோடு கடந்து விடுவோம். நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், இந்த தலைமுறைக்கு இந்த இசையமைப்பாளர்களை இசையமைத்த பாடல்கள் ஒரு விலை மதிப்பில்லாத ஜெம்மாக இருக்கின்றது, பொக்கிஷமாக இருக்கின்றது. இவர்களுடைய பாடல்களை வைத்து ஆராய்ச்சி செய்தாலே இந்த தலைமுறைக்கு தேவையான இசை கிடைத்துவிடும், மக்கள் ரசிக்கக்கூடிய இசை கிடைத்துவிடும். நான் இந்த காணொலியை யாராவது இசை தெரிந்தவர்கள், முக்கியமாக இந்த ஜென்சி கிட்ஸில் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன், இவர்களுடைய பாடல்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து டீகோட் பண்ணி சோசியல் மீடியாவிலே வெளியிடுங்கள். நாங்களும் புரிந்து கொள்வோம். எங்களுக்கும் இசை நுணுக்கம் என்பது தெரியாது, ஜஸ்ட் ஒரு ரசனை மாத்திரம்தான். அதாவது நாங்கள் கேட்டு ரசித்த பாடல்களைத்தான் நீங்கள் இந்த தலைமுறையிலே அசை போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், ரிப்பீட் மாடலே கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய குழந்தைகளும் உங்கள் காலத்தில் இடம்பெற்ற பாடல்கள் நிச்சயமாக கேட்பார்களா என்பது சந்தேகமாக தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஒரு 2025 பொறுத்த அளவிலே திரைப்படங்களில் பாடல்கள் வெளிவருவது என்பதே மிக மிக ஒரு கல்லில் நாறுகின்ற கதையாக போய்விட்டது. ஸோ புதிய இனோவேஷன் என்பதே இசையில் இல்லை, புதிய கண்டுபிடிப்புகள் இல்லை, புதிய பாடல்கள் வெளிவருவதில்லை. ஸோ இந்த இசையமைப்பாளர்கள் போன்று அட்லீஸ்ட் ஒரு இசையமைப்பாளரையாவது உருவாக்கி உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு தமிழ் இசையை கொண்டு சேருங்கள். இதுதான் இந்த ஒரு காணொலி மூலமாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது. சந்திக்கிறேன் இன்னும் ஒரு பதிவில். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.